Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for the second unit of UGTRB. British Literature 1 பேப்பருக்கான complete study material என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இந்த complete study materialல எல்லா டாபிக்ஸ்க்குமான author introduction, detailed summaries, figures of speech and MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போம் ஜான் டன்ஸ் த பெய்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி யூனிட் 2ல் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு போம். Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ த பெய்ட், பெய்ட்னா முதல் என்னென்னு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. பெய்ட் அப்படின்னா இந்த மீனுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த உணவு, மீன் உணவு பொரி மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த பெய்ட். ஓகே, அந்த தூண்டில், அதுதான் வந்து பெய்ட். தூண்டில் அந்த வைக்கிற உணவை தான் பெய்ட் அப்படின்னு சொல்றாங்க. John Donne was born in the years 1572 and he died in 1631. ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோலேருந்து நம்ம போயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொய்டிக் லைன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன், டீட்டெயில் சம்மரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். He was a major English poet and cleric. ஏன் கிளரிக்னு சொல்கிறாங்கன்னா, அவர் கிளர்ஜிமென், அதாவது நிறைய சர்மான்ஸ் எல்லாம் பண்ணார், அதனால அவரை கிளரிக்னு சொல்கிறாங்க. ரெகார்டட் அஸ் த சீஃப் எக்ஸ்பனண்ட் ஆஃப் மெட்டபிசிக்கல் போய்ட்ரி. மெட்டபிசிக்கல் போய்ட்ரியில் ஜான் டன்னை தான் ஃபர்ஸ்ட் நேமாக வச்சுருப்போம். முக்கியமான ஒருத்தர் மெட்டபிசிக்கல் போய்ட்ரியில். Donne's poetry is characterized by metaphysical concepts, elaborate surprising metaphors linking distant ideas. அதாவது அவரோட போய்ட்ரியை வந்து முக்கியமான குணாதிசயம் என்னென்னா மெட்டபிசிக்கல் கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்கும். கான்செப்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார்ஸ். பொதுவாக மெட்டபிசிக்கல் போயம்ஸ் அப்படின்னாலே கான்செப்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்ந்தது தான். கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது மெட்டஃபோரோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் கான்செப்ட். இப்போ எலாபரேட்டாக சர்ப்ரைசிங் மெட்டஃபார்ஸ் இதில் நிறையா இருக்கும். ஹிஸ் லாங்குவேஜ் இஸ் டிராமட்டிக், colloquial and philosophical. இது வந்து அவரோட லாங்குவேஜோட, அவரோட ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் இப்படி தான் இருந்தது. Donne often questioned traditional ideas of love, religion and mortality through paradox and wit. ஸோ அவரோட அந்த போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் ஆஃப் லவ் எல்லாம் நிறைய கொஷின் பண்ணியிருப்பார், ரிலிஜியனில் நிறைய கொஷின் பண்ணியிருப்பார். ஆனால் பின்னாடி அவரே ஒரு பெரிய ரிலிஜியஸ் மேனாகவும் ஆகிறாரு. ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த ஃப்ளீ, த குட் மாரோ, a valediction forbidding mourning and the canonization. இதெல்லாம் அவரோட important poems. His religious poetry collections such as the Holy Sonnets explore sin, repentance and divine love. ஸோ இவர் வந்து இந்த வேர்ல்ட்லி லவ்லையும் பெரிய எக்ஸ்பனன்ட் மாதிரி பேசியிருப்பாரு. பின்னாடி வந்து ஸ்பிரிச்சுவல் லவ், கடவுள் மேலே அன்பு அதிகமாகி அந்த பாடல்களும் எழுதியிருக்காரு. அதை வந்து ஹோலி சானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அவர் வச்சிருக்க பேர் ஹோலி சானட்ஸ், ரைட்? ஸோ Donne later became Dean of St. Paul's Cathedral where his sermons gained immense fame. பின்னால் அவர் என்னவாகிறாரு அப்படின்னு சொன்னால் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் டீன் ஆகிறாரு, கிளர்ஜி மேன் ஆகிறாரு. அவரோட சர்மன்ஸ் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது. He transformed from a worldly lover, ஸோ ஒரு மெட்டீரியல் லவர், ஒரு வேர்ல்டுலி லவர்லேருந்து எங்கே மாறுறாரு, ஸ்பிரிச்சுவல் ப்ரீச்சராக மாறுறாரு. எம்பாடியிங் தி டுவாலிட்டி ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மனுஷனுக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் அவனோட லைஃப் டைம் கிடைக்குது இல்லையா, அதை வந்து அவர் இந்த அவரோட லைஃப்லேயே சொல்லியிருக்காரு. Donne's influence on later poets like T.S. Eliot and Herbert redefined English lyric poetry through his intellectual vigor and emotional honesty. ஸோ இவர் வந்து பின்னால் நிறைய poets, T.S. Eliot, Herbert மாதிரி poets நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்றதையும் பார்க்குறோம். இப்போ now let us get into the text. Bait. ஓகே, பெய்ட்னா நான் சொன்னேன் தூண்டில். ஓகே, ஸோ கம் லிவ் வித் மீ அண்ட் பி மை லவ். இப்போ வந்து ஒரு அப்போஸ்ட்ரஃபி, ஒரு கூப்பிட்டு, ஒரு லவ்வரை கூப்பிட்டு பேசுகிறாரு. கம் வா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே,
be my love, என் காதலியாக இரு. And we will some new pleasures prove of golden sands and crystal brooks with silken lines and silver hooks. நாம் ஒரு சில புது விதமான அந்த ப்ளஷர்ஸ் எல்லாம் வந்து உலகுக்கு காண்பிப்போம். அதை எங்க காமிப்போம்னா ஆஃப் கோல்டன் சாண்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டல் புரூக்ஸ். அதாவது கோல்டன் சாண்ட்ஸ் கிறிஸ்டல் புரூக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம எதை சொல்றாரு அப்படின்னா ஓடைக்கு பக்கத்துல, அதாவது ஒரு ரிவரோட அந்த பேங்க் பக்கத்துல நம்ம வந்து ஒரு சில புதுவிதமான நியூ பிளஷர்ஸ், அந்த காதலோட புது டைமென்ஷன்ஸ் எல்லாம் அந்த உலகுக்கு காமிப்போம். வித் சில்க் அண்ட் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ். அப்போ நம்ம நிறைய சில்க் அண்ட் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ்ன்னு அவர் சொல்றது தூண்டில சொல்றாரு. ஹூக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த தூண்டிலோட அந்த வளைவை தான் ஹூக் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த உலகுக்கு ஒரு புதுவிதமான காதலை காண்பிப்போம்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. There will the river whispering run, warmed by the ice more than the sun. அங்க நம்ம போனோம்னா அந்த ரிவர் இருக்கு இல்லையா, ஓடும் அந்த ஆறு இருக்குல்ல, அது வந்து பொதுவா அந்த ஆறு வந்து சலசலன்னு ஓடுறத விஸ்பரிங் சவுண்ட் அப்படிங்கிறார். விஸ்பரிங் அப்படின்னா காதுல வந்து ரகசியமா சொல்ற ஒரு சத்தம். ஓகே, அதுதான் அமைதியா ஓடுதான். அதுதான் அவர் என்ன சொல்றாங்க, இட்ஸ் த ரிவர் இஸ் ரன்னிங் இன் அ விஸ்பரிங் சவுண்ட். ஓகே, வார்ம்டு பை த ஐஸ். ஓகே, அதோட அந்த ரிவரோட அந்த சில்னஸ் வந்து மாறி இருக்குமா, எதனால? வார்ம்டு பை த ஐஸ் மோர் தேன் த சன். இங்கே ஒரு கம்பேரிஷன் சொல்றாரு. உன்னோட கண்களோட வெப்பத்தினால, உன் கண்களும் சூரியனை போன்றது, அந்த வெப்பத்துல தான் அது வார்ம் ஆகுமா, மோர் தேன் த சன். சன்னோட வார்ம்த்தை விட நீ பக்கத்துல போயிட்டேன்னா உன் கண்கள்ல இருந்து வர்ற அந்த வார்ம்த் இருக்கு இல்லையா, அந்த சூடுனால அது வார்ம் ஆயிடும் அப்படிங்கிறார். And there the enamored fish will stay, begging themselves they may betray. அங்க பார்த்தீங்கன்னா enamored fish, அதாவது அட்ராக்ட் ஆகி, உன்னைய பார்த்து அட்ராக்ட் ஆகி நிறைய ஃபிஷ் வந்து கரையோரம் வந்துருமா, அது பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்குமா. begging themselves they may betray. begging themselves to betrayங்கிறது அதெல்லாம் கெஞ்சுமா, அதாவது நான் உங்ககிட்ட ஏமாந்து போறேன் அப்படின்னு கெஞ்சுதான். அதாவது அவகிட்ட பிடிபடுறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கான், அவளோட காதல் வலையில சிக்கிறதுக்கு அந்த ஃபிஷஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கான். ஓகே, ஸோ இங்கே அந்த மெட்டஃபார் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு கம்பேர் பண்றாரு அவரோட லவ்வரை எதோட, பெயிட்டோட கம்பேர் பண்றாரு. ஓகே, அப்போ பெயிட்டோட யாரை கம்பேர் பண்றாரு, ஆரம்பத்துல இருந்து அவரோட லவ்வரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார், அதை தான் கன்செய்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அந்த மெட்டஃபார் தான் அவளை அப்படி தூண்டில் மாதிரியே தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு. தன்னோட காதலிய, பொதுவாக காதலிய ஏதோ விஷயத்தோட கம்பேர் பண்ணுவாங்க, ஆனா அந்த மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ் தான் வித்தியாசமா கம்பேர் பண்ணுவாங்க. தூண்டிலோட கம்பேர் பண்றாரு. அவளோட அழகுல மயங்கி அந்த மீன்கள் எல்லாம் அங்க வந்துருமா, ஆற்றங்கரையோரமா அவ இருக்கிற இடத்துக்கு வந்துருமா, வா என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. they are begging themselves they may betray. என்னைய தன்னைத்தானே ஏமாத்திக்க தயாரா அந்த மீன்கள் வந்துருமா. பொதுவா தூண்டில்ல வந்து ஏமாத்தி பிடிக்கிறது தானே, இங்க வந்து தானே ஏமாத்திக்க ரெடியா வருதான் மீன்கள் இவளோட அழகை பார்த்து. when thou will swim in that live bath. லைவ் பேத்னா ஆறு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குது இல்லையா, அதனால லைவ். ஓகே, லைவ் பேத், உயிரோட்டமோட இருக்க அந்த நீரோட்டத்துல நீ குளிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. ஈச் ஃபிஷ் விச் எவ்ரி சேனல் ஹேவ் will amorously to thee swim, gladder to catch thee than thou him. இப்போ நீ குளிக்கிறப்போ என்ன ஆகுமா, அந்த சேனல்ல அந்த ஆற்றுல இருக்க எல்லா மீனும் ஒன்னு நோக்கி வர ஆரம்பிச்சிருமா. which every channel hath will amorouslyனா with love to thee swim. உன் மேல உள்ள காதலால எல்லா மீன்களும் உன்கிட்ட ஓடி வரும். gladder to catch thee than thou him. நீ ஆக்சுவலா மீன் பிடிக்க போயிருக்க, ஆனா அந்த மீனெல்லாம் ஒன்ன பிடிக்க ஓடி வர்ற மாதிரி இருக்கும். gladder to catch thee, அதெல்லாம் சந்தோஷமா ஓடி வருதான் ஒன்ன பிடிக்கிறதுக்கு. than thou him, நீ அவர்களை பிடிப்பதை விட அவர்கள் உன்னை பிடிப்பதற்கு வருகிறார்கள். இந்த இடத்துல வந்து ஃபிஷ் சொல்ற மாதிரியே அவர் வந்து ஆண்களையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு. நீ வந்து இப்படி தெருவில் நடந்து போனேன்னா ஆண்கள்லாம் உன்னை சுத்தி வட்டமிடுவாங்கன்றதையும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீன் பண்ணிக்கலாம். If thou to be so seen be best loth, by sun or moon thou darkenest both. Excuse me. Yes.
இஃப் thou to be so seen best loth. அதாவது நீ ஸ்விம் பண்றத நீ பார்க்க விரும்பல, யாரும் பார்க்க விரும்பலன்னு நினைச்சுக்கோ. அப்ப மத்தவங்க எல்லாம் உன்னை பார்க்கல. பை சன் ஆர் மூன் thou darkness both. ஆனா உனக்குள்ள பவர் என்ன தெரியுமா? சன் மூனை விட உனக்கு ரொம்ப பவர் அதிகம். நீ வந்து அவங்க முன்னாடி நின்னா அதெல்லாம் டார்க் ஆயிடுமா. இப்போ பகல் நேரத்துல சன் வந்தா ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்? சன் வந்து பிரைட்டா இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் தெரியாது. ஓகே. அதே மாதிரி மூனோட நைட்ல மூன் பளிச்சுன்னு தெரியும். ஓகே. பட் பகலானா சன் வந்தோன்னா மூனோட வெளிச்சம் குறைஞ்சிரும். இப்போ நீ போனேன்னா சன்னு மூணு எல்லாரோட இதுவும் குறைஞ்சிருமா, பவனும் குறைஞ்சிருமா. நீதான் ரொம்ப பிரைட்டஸ்ட் அப்படிங்கிறாரு. ஓகே. அவரோட லவர் எவ்வளவு தூரம் கம்பேர் பண்றாரு பாருங்க. த பிரைட்டஸ்ட் சன்னை விட பிரைட்டஸ்ட்ங்கிறாரு. ஓகே. பை சன் ஆர் மூன் தௌ டார்க்கனஸ்ட் போத். நீ ரெண்டே இருட்டடிப்பு செஞ்சிருவ, நீ பளிச்சுன்னு தெரியுவ அப்படிங்கிறாரு. அண்ட் இஃப் மை செல்ஃப் ஹவ் லீவ் டு சி. லீவ்னா இங்க பெர்மிஷன். இப்போ எனக்கு மட்டும் நீ குளிக்கிறத பாக்குற பெர்மிஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோவேன். இப்போ என்ன இல்ல, சன்னும் இல்ல, மூணும் இல்ல, நீ குளிச்சிட்டு இருக்க, எனக்கு மட்டும் பெர்மிஷன் இருக்கு உன்னை பார்க்கனா. I need not their light having thee. நான் அப்பவும் உன்னை நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அந்த லைட் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீயே ஒரு பிரகாசமான ஒரு ஒளி. ஓகே. உன்னோட அழகுக்கு வந்து அழகு சேர்க்கிற மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாம் வச்சுதான் உன்னை பார்க்கணும். ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா. நீயே ஒரு ஒளி வெள்ளம் தான். எனக்கு நீ நீந்தி வர்றதுக்கு எனக்கு பார்க்க பெர்மிஷன் கிடைச்சா போதும், என்னால உன்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். ஓகே. Let others freeze with angling reeds and cut their legs with shells and weeds, or treacherously poor fish beset with strangling snare or window in it. இப்போ மற்ற ஃபிஷர்மேன், ரியல் ஃபிஷர்மேனை கம்பேர் பண்றாரு. லெட் அதர்ஸ் ஃப்ரீஸ் வித் ஆங்கிலிங் ரீட்ஸ். அதாவது இந்த மீன் பிடிக்க போறவங்களாம் குளிர் வாட்டி எடுக்குமா. ஏன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும்ல. ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்களாம். மீன் உழுகுறதுக்குள்ள அவங்க நெட்ல ஃப்ரீஸ் ஆயிடுவாங்களாம். அந்த அவங்க ஆங்கிலிங் ரீட்ஸ் அந்த வலையை போட்டுட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். அண்ட் கட் தேர் லெக்ஸ் வித் ஷெல்ஸ் அண்ட் வீட்ஸ். அப்படியே ஆத்தோரமா நடந்து போறப்போ பொதுவாக அந்த ஃபிஷர்மேனுக்கெல்லாம் பணம் இருக்காது, எல்லாம் வெறும் காலில் நடந்து போவாங்க. அப்போ அவங்க காலெல்லாம் ஷெல்ஸ், வீட்ஸ், அதாவது வீட்ஸ்னா என்ன, கலைகள். ஷெல்லுன்னா அந்த ஓடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணிருமா அவங்க கால்களை. ஆர் ட்ரெஷரஸ்லி புவர் ஃபிஷ் பிசெட். அதே மாதிரி ட்ரெச்சரஸா தான் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பாவம் அந்த மீன்களை வந்து ஏமாத்தி பிடிப்பாங்க தூண்டில் போட்டு. வித் ஸ்ட்ராங்லிங் ஸ்னேர் ஆர் விண்டோ இன் நெட். அவங்க வந்து விண்டோ மாதிரி போட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஹூக்ஸ் எல்லாம் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீனை பிடிப்பாங்களாம் அந்த ஃபிஷர்மேன் எல்லாம். Let go with bold hands from slimy nest, the bedded fish in blank's outrest, or curious traitors leave silk flies, bewitch poor fishers wandering eyes. So அவங்க என்ன பண்றாங்க, போல்டு ஹேண்ட்ஸ், அவங்களோட கைகள் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். இந்த நெஸ்ட் எல்லாம் அப்படியே வேகமா அப்படியே இழுத்து பிடிச்சு அந்த கட்டுறதெல்லாம் சொல்றாரு மீனவர்கள் யூஸ் பண்ணி. இந்த பெட்டட் ஃபிஷ் இன் பிளாங்க்ஸ் அவுட்ரெஸ்ட். அதாவது பெட்டட்னா ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த மீன்களை அப்படியே கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதை இழுத்துட்டு வந்துடுறாங்க, அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆர் கியூரியஸ் ட்ரைட்டர்ஸ் ஸ்லீவ் சில்க் ஃபிளைஸ். இவங்கெல்லாம் ட்ரைட்டர்ஸ், ஏமாத்துக்காரவங்க. ஸ்லீவ் சில்க் ஃபிளைஸ், அதாவது இந்த சில்க் ஃபிளைஸ்னா ஏமாத்துற தூண்டில்ல வைக்கிற அந்த பூச்சிகளை வச்சு பெவிச் புவர் ஃபிஷஸ் வாண்டரிங் ஐஸ். அந்த புவர் ஃபிஷஸ் பாவம் அந்த மீன்களை வந்து ஏமாத்தி அவங்க இழுத்துக்குவாங்களாம், தன்கிட்ட இழுத்துப்பாங்க. இழுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபார் தி தௌ நீடஸ் நோ சச் டிசீட். ஆனா இந்த மாதிரி எந்த போராட்டமும் உனக்கு இல்லை. நீ மீன் பிடிக்கணும்னு நினைச்சேன்னா நீ மீனை தேடி போக வேண்டாம், மீனெல்லாம் உன்கிட்ட வரும். ஃபார் தௌ thyself for thine own bait சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை இப்பதான் சொல்றாரு, பட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபார் தௌ thyself or thine own bait. ஏன்னா நீயே உன்னுடைய தூண்டிலாவாய், உனக்கென்று தூண்டில் தேவையில்லை, நீயே ஒரு தூண்டில். That fish that is not catched thereby, alas is wiser for than I. ஆனா
இந்த ஃபிஷ் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மனுஷங்களுக்கும் அந்த மெட்டஃபாரை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு. ஓகே, அந்த ஃபிஷ்ஷு வந்து என்னது படலை அப்படின்னாலும் நான் வந்து என்னை விட அது புத்திசாலி, உன்கிட்ட பிடிபடலை, அதாவது மற்ற ஆண்கள் பிடிபடலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஓகே, மற்ற மீன்கள்லாம் சிக்கிச்சோ இல்லையோ இஸ் வைசர் ஃபார் தன் ஐ, என்னை விட அதெல்லாம் புத்திசாலி மீன்கள், அதெல்லாம் பிடிபடலை. அப்போ அவர் மீன்களை சொல்றாரா மற்ற ஆண்களை சொல்றாரான்னு தெரியல. மற்றவங்கலாம் தெளிவாக தப்பிச்சு போயிட்டாங்க, நான் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், உன்னோட அழகான தூண்டில் போன்ற உன்னால நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார், அவரோட காதலியையே ஒரு தூண்டிலாக்கி தன் மீன்ல இருந்து மனுஷங்களுக்கு மாறி அப்படியே கொண்டு போறாரு இந்த அழகான போம், த பெயிட். Hope you understood. Thank you for watching this and subscribe for more such videos.